வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல் வியூவர்ஸ். சோழர்களினுடைய கட்டிடக்கலைக்கு உதாரணமாக கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய தேவாரம் பாடல் பெற்ற நாகேஸ்வரர் கோயில் கும்பகோணத்தில். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மூலவர் அப்படின்றவங்க நாகேஸ்வரர், நாகநாதர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோயிலுடைய தாயார் பார்த்திங்கன்னா பெரிய நாயகி, பிருகந்த் நாயகி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோயிலுடைய தல விருட்சம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த தேர் மாதிரிங்க. 4 யானைகள் 2 குதிரைகள் இழுத்துட்டு போகிற மாதிரியான இந்த சன்னதி. அதில் பாருங்கள், குதிரை அந்த தேர் சக்கரத்தில் பார்த்திங்கன்னா 12 ராசிகளுக்குரிய அந்த சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். இது கல் சக்கரம். சாரளம் சுற்றிலும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இந்த குளத்தினுடைய தீர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாக தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கிய நாகர்கோயில்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது, திருநாகேஸ்வரம் அப்படின்ற இடத்துல இருக்குது. பேரையூர் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பக்கத்தில், கன்னியாகுமரியிலலாம் இந்த மாதிரியான முக்கியமான நாகநாதர் கோயில்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த கோயிலுடைய தல வரலாறு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமுத குடத்துக்கு அருச்சித்த விழுந்த இடத்துல, அதாவது வில்வம் விழுந்த இடத்துல சிவக்குறி ஒன்று தோன்றியது. அந்த தலம்தான் வெல்வனேசம் அப்படின்னு பெயர் பெற்றதாகவும், இந்த தலம் நாகேசம் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. வில்வத்தில் இருந்து தோன்றியதால் வில்வனேசர் என்றும், ஆதிசேடனுக்கு அருள் செய்ததால் நாகேஸ்வரர் என்றும், பாதாளத்தில் இருப்பதால் பாதாள லிங்கேஸ்வர் என்றும் வழங்கப்படுகிறது. மிக தொன்மையான கோயில்களில் இதுவும் ஒன்றுங்க. இங்கே நாகராசன் பூசித்ததால், இறைவனை வழிபட்டதால் நாகேச பெருமானாக திகழ்கின்றார். இந்த நகர் பாஸ்கர சேத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜ சோழேஸ்வரம், அதாவது ராஜ கோபுரம் பார்த்திங்கன்னா 5 நிலைகள் கிழக்கு நோக்கி இருக்குதுங்க. நந்தவனம், இங்கே சிங்கமுகத்தில் தீர்த்த கிணறு ஒன்று இருக்குது. வலது பக்கத்தில் பெரிய நாயகி சன்னதி தெற்கு நோக்கி பார்த்து இருக்குது. உள்ளே போனோம்னா இடது பக்கம் 16 கால் மண்டபம் ஒன்று இருக்குது. இடது பக்கம் பார்த்திங்கன்னா நடராஜர் சபையும் இருக்குது. நடராஜர் மண்டபம், ஒரு ரத அமைப்பு, இருபுறம் கல் தேர் சக்கரம் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆரங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 ராசிகளும் 2 குதிரைகள் 4 யானைகள் இழுத்து செல்கிறதாக இதில் இருக்குது. ஆனந்த தாண்டவ நடராஜ சபை இங்கு சிவகாமி அம்மை நடனத்திற்கு தாளம் போடும் பாவத்திலும், மகாவிஷ்ணு குழலூதும் பாவத்திலும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு தொன்மையான ஒரு கோயில். அருமையான உள்ளமைப்புகளை கொண்டது, சிற்ப வழிபாடுகளை கொண்டது. நன்றி, வணக்கம்.